வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். விவசாயிகளுக்கான திட்டத்தில் தோல்வி, அரசாங்கத்திற்கு விழுந்த பேரிடி. நிறுத்தப்பட்ட எரிபொருள் விற்பனை, நிறுவனம் ஒன்று எடுத்துள்ள முடிவு. நீர்க்கட்டணம் குறித்து வெளியான தகவல். அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்களை கண்டறிய விசேட சுற்றி வளைப்புகள். பாடசாலை பாடத்திட்டத்திலிருந்து அழகியல் உடற்கல்வி பாடங்கள் நீக்கப்படுமா? பிரதமரின் அறிவிப்பு. பேருந்துகளில் தொடரும் கொள்ளை சம்பவங்கள், தீவிர விசாரணையில் போலீசார். பணத்திற்காக கொடூரமாக கொல்லப்பட்ட மூதாட்டி, சிக்கிய ராணுவ சிப்பாய். தொடர்பான விரிவான செய்திகள். ராகம தலகொள்ள பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மூதாட்டியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு சடலத்தை தீ வைத்து எரித்த முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவர் ராகம போலீசாரால் இன்று சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் ராகம தலகொள்ள பிரதேசத்தில் வசிக்கும் 39 வயதுடைய முன்னாள் ராணுவ சிப்பாய் ஆவார். முன்னாள் ராணுவ சிப்பாய் கடந்த 5ஆம் திகதி ராகம தலகொள்ள பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த 76 வயதுடைய மூதாட்டி ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு பின்னர் சடலத்தை தீ வைத்து எரித்து அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். மூதாட்டியின் கணவரும் மகனும் வர்த்தக நிலையத்தை மூடிவிட்டு மீண்டும் வீடு திரும்பியுள்ள நிலையில் மூதாட்டி சடலமாக கிடப்பதைக் கண்டு உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனை அடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான முன்னாள் ராணுவ சிப்பாய் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நீதிமன்ற வழக்கு விசாரணை ஒன்றிற்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக குறித்த வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பணம் மற்றும் பெறுமதியான பொருட்களை திருட முயன்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா தலவாக்கலை பிரதான வீதியில் சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த பெறுமதிமிக்க பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. நுவரெலியாவிலிருந்து தலவாக்கலை நோக்கி புறப்பட்ட தனியார் பேருந்தை நானுஓயாவில் நிறுத்திய போது பேருந்தின் பின்பகுதியில் வைத்திருந்த சில பயணிகளின் பெறுமதியான பொருட்களை கொள்ளையிட்டு நானுஓயா கிளாரண்டன் பகுதியில் இறங்கியுள்ளனர். பேருந்தின் பின்பக்க கதவை மூடாமல் சென்றதை அறிந்து பேருந்தை நானுஓயா டெஸ்ட்போர்ட் பகுதியின் வீதியோரமாக நிறுத்தி சாரதி, நடத்துனர் மற்றும் பயணிகள் இறங்கி பார்த்தபோதே பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தெரியவந்துள்ளது. இதன் பின்னர் நானுஓயா காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து பயணிகளிடமிருந்து முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர். இதில் 50,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் கொள்ளையிடப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நானுஓயா கிளாரண்டன் பகுதியில் மாலை நேரங்களில் இவ்வாறான சமூக சீர்கேடான செயல்பாடுகள் இடம்பெறுவதாகவும் இது தொடர்பில் நானுஓயா காவல் நிலையத்தில் அதிக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் காவல் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நானுஓயா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் ஊடாக அழகியல் பாடங்கள், சுகாதாரம் மற்றும் உடற்கல்வி ஆகியவை நீக்கப்படாது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கல்வி அமைச்சு, தேசிய கல்வி நிறுவனம், பரீட்சைகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் கல்விக் கொள்கை குழுவின் பிரதிநிதிகளுடன் இன்று அலரி மாளிகையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதன்போது கல்வி முறையில் உள்ள பலவீனங்களை சமாளித்து புதிய கல்வி சீர்திருத்தங்களை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்தும் அதற்காக இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. பாடத்திட்ட திருத்தம், பாட உள்ளடக்கம், கல்வி, பாடசாலைகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், ஆசிரியர் பயிற்சி, அணுகுமுறை, கல்வித்துறையில் தொழில்துறை விருத்தி, மதிப்பீடு முறைகளை சீர்திருத்துதல் மற்றும் கல்விக் கொள்கைகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. மேலும் பாலர் பாடசாலை கல்வி விருத்தி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, 3ஆம் நிலை மற்றும் தொழில் கல்வி ஆகிய துறைகளில் கல்வி சீர்திருத்தங்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை, 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை, 10ஆம் வகுப்பு முதல் 13ஆம் வகுப்பு வரை கல்வியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து தேசிய கல்வி நிறுவனத்தின் அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர்.
கல்வியை மாற்றுவோம், இலங்கையை மாற்றுவோம் என்ற தொனிப்பொருளின் கீழ் கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அனைவரும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் இதுவரை அரிசி தொடர்பாக 2000த்திற்கும் மேற்பட்ட சுற்றி வளைப்புகளை நடத்தியுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்களை கண்டறிய வார இறுதி நாட்களிலும் இரவு நேரங்களிலும் தற்போது சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் இன்றைய தினம் கொழும்பின் புறக்கோட்டை பகுதியில் பல சோதனைகளை முன்னெடுத்ததுடன் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக பல விசேட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டனர். இதன்போது மொத்த அரிசி விற்பனை கடைகள் நுகர்வோர் அதிகாரிகளின் உளவாளிகளால் சோதனை செய்யப்பட்டதுடன் அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் கடைகளின் உரிமையாளர்கள் மீது சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு விலையை மீறுதல் மற்றும் விலையை காட்சிப்படுத்தாததற்காக வழக்குகளை தாக்கல் செய்ய அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மாத இறுதிக்குள் நீர் கட்டணங்கள் குறைக்கப்படும் என நகர அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீட்டு வசதிகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி சிறிய அளவில் தண்ணீரை பயன்படுத்துபவர்களுக்கு அதிக நன்மைகளை வழங்குவதே நீர்க்கட்டண குறைப்பின் நோக்கம் என்று அமைச்சர் அனுர கருணாதிலக்க கூறியுள்ளார். அத்துடன் நீர்க்கட்டணங்களை குறைப்பதற்கான பல திட்டங்கள் மின்சார கட்டணங்களில் 20% குறைப்புடன் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டங்கள் அனைத்தையும் மதிப்பாய்வு செய்து அறிக்கையை வழங்குமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபைக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் நீர்க்கட்டணங்களை நிர்ணயிக்கும் போது மின்சார கட்டணங்கள் சுமார் 40% மட்டுமே பங்களிக்கின்றன என்றும் இதனை கருத்தில் கொண்டு புதிய விலை நிர்ணயம் அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நீர்க்கட்டணத்தை 10 முதல் 30% வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அண்மையில் தகவல் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் இலங்கையில் எரிபொருள் விற்பனையை நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து குறித்த ஆஸ்திரேலிய நிறுவனம் இயங்கவில்லை என கூறப்படுகிறது. சீனாவின் சினோபெக் நிறுவனம், அமெரிக்காவின் ஆர்எம்பாக்ஸ் மற்றும் ஆஸ்திரேலிய யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் நாட்டில் செயற்பாடுகளை ஆரம்பித்திருந்தன. ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் நாட்டில் 150 என 450 எரிபொருள் நிலையங்களை இயக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சினோபெக் மற்றும் ஆர்எம்பாக்ஸ் தற்போது நாட்டில் எரிபொருள் விற்பனையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி வருவதுடன் ஆஸ்திரேலிய நிறுவனம் அதன் செயல்பாடுகளை நிறுத்தி வைத்துள்ளது. குறித்த நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட சிக்கல் சூழ்நிலை காரணமாக அவர்கள் தங்கள் நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒப்பந்தத்தின்படி யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு நாட்டில் எரிபொருள் விற்பனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். ஆனால் இடைநடுவே அவர்கள் விற்பனை நடவடிக்கைகளை நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. செய்வதற்காக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் சேமிப்பு வசதிகள் திறந்திருந்தாலும் விவசாயிகள் அரசாங்கத்திற்கு நெல்லை வழங்க தயக்கம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. விவசாயிகள் பலரும் அதிக விலைகளை வழங்கும் தனியார் ஆலைகளுக்கு தங்கள் நெல்லை விற்க தொடங்கியுள்ளமையினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அரசாங்கம் வழங்கிய விலையை விட அதிக விலைக்கு தனியார் வியாபாரிகளுக்கு நெல் கையிருப்பு விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதாக அம்பாந்தோட்டை நெல் சந்தைப்படுத்தல் சபையின் மேலாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிக ஈரப்பதம் இருந்த போதிலும் தனியார் வியாபாரிகள் கிலோவிற்கு ரூபாய் 120 பண்ணை விலையை வழங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு அரசாங்கத்திற்கு நெல்லை வழங்கும் போது தங்களே நெல்லை உலர்த்தி சந்தைப்படுத்தல் சபைக்கு கொண்டு செல்ல வேண்டியுள்ளதாகவும் அதில் போக்குவரத்து செலவுகளும் உள்ளடக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறானதொரு பின்னணியில் நெல்லுக்கான குறைந்தபட்ச விலையை அதிகரிக்க கோரி விவசாயிகள் அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்து வருகின்றனர். எதிர்காலத்தில் ஆசிரியர்கள் உட்பட அனைத்து அரச ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு வழங்கப்படும் எனவும் கல்வி சீர்திருத்தத்திற்கான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பிரதமர் மற்றும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணியினருக்கு இடையே இன்று அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த சந்திப்பின் போது கல்வித்துறையிலும் ஆசிரியர் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஆலோசனை சேவைகளிலும் உள்ள பல பிரச்சினைகள் தொடர்பில் அங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சேவைகளில் பதவி உயர்வுகள், சம்பள முரண்பாடுகள், தொழில்முறை பிரச்சினைகள், ஆசிரியர் அதிபர் சேவையில் முறையான இடமாற்றங்கள், பாடசாலைகளின் மாணவர்களை சேர்த்தல், நிதி வசூலித்தல், தேசிய பாடசாலைகளில் அதிபர் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு,
புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் பிரிவேணா அமைப்பில் உள்ள சிக்கல் சூழ்நிலைகளை தீர்ப்பது உள்ளிட்ட பல பிரச்சினைகள் குறித்து அதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு அரை அரசு பாடசாலைகளில் கட்டணம் வசூலிப்பது, வகுப்பு அளவுகளை 35 மாணவர்களுக்கு மட்டுப்படுத்துவது, வகுப்பு அளவுகளை மட்டுப்படுத்துவது மற்றும் ஆசிரியர் ஆலோசனை சேவைக்கான வெட்டு பரீட்சைகளை நடத்துவது போன்ற பிரச்சினைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். விவசாயிகளுக்கான திட்டத்தில் தோல்வி, அரசாங்கத்திற்கு விழுந்த பேரிடி. நிறுத்தப்பட்ட எரிபொருள் விற்பனை, நிறுவனம் ஒன்று எடுத்துள்ள முடிவு. நீர்க்கட்டணம் குறித்து வெளியான தகவல். அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்களை கண்டறிய விசேட சுற்றி வளைப்புகள். பாடசாலை பாடத்திட்டத்திலிருந்து அழகியல் உடற்கல்வி பாடங்கள் நீக்கப்படுமா? பிரதமரின் அறிவிப்பு. பேருந்துகளில் தொடரும் கொள்ளை சம்பவங்கள், தீவிர விசாரணையில் போலீசார். பணத்திற்காக கொடூரமாக கொல்லப்பட்ட மூதாட்டி, சிக்கிய ராணுவ சிப்பாய். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.